உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அருள் நந்தினி 2 பேர் ஜாதகத்திலையும் முக்கியமான பொருத்தங்கள் எதுவுமே இல்ல. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்காது. உங்களுக்கு குலதெய்வம் யாரு? முனீஸ்வரர். போய் அந்த ஐயா கால்ல உங்க புள்ள ஜாதகத்தையும் அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் வைங்க. அவரு பொருத்தி கொடுக்கணும்னு நினைச்சா பொருத்தி கொடுப்பாரு. எனக்கு தானம் தராத, உனக்கு தான் தேவைப்படுது. அவங்கிட்ட பிச்சை கேளு. புரியலையா? இருள் சூழுது, இருள் சூழுது. முன்வினை பாவம் ஒன்ன சூழுது. தொப்புள் கொடிக்கும், தாலி கொடிக்கும். முடிச்சு போட போறியா? அது நடக்காது. விதிய முந்த பார்க்காத, மூழ்கிடுவ. உத்திர சோகத்துல மூழ்கிடுவ. விதிய முந்த பார்க்காத, மூழ்கிடுவ. உத்திர சோகத்துல மூழ்கிடுவ. இந்த நேரத்துல எங்க போறாரு? என்ன தேடி வர்ற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கயா. என் பையன் ஜாதகத்துக்கும் என் தங்கச்சி பொண்ணு ஜாதகத்துக்கும் பொருத்தம் இல்லைன்னு நீங்க அனுப்பின ஜோசியர் கணிச்சு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி சில தடையெல்லாம் வந்துச்சு. சரி, இந்த விவகாரத்துல என் பொண்டாட்டி ஏதாவது சதி பண்ணிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவளுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை. நீங்க நினைச்ச மாதிரியே உங்க சம்சாரம் என்ன வந்து பார்த்தாங்க. ஜாதகத்தை காட்டி காசு கொடுக்கறேன், ஜாதகம் சரியில்லைன்னு என்ன சொல்ல சொன்னாங்க. ஆனா நான் அதை ஏத்துக்கல. அவங்க என்கிட்ட கெஞ்சியும் பார்த்தாங்க. என்னால முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா என்னை காப்பாத்துறது என் தொழில் தான். அதனால எதுக்காகவும் நான் என் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நான் அனுப்புன ஆளு நல்ல ஜோசியர் தான். நான் உங்களை ரொம்ப நம்புறேன் சாமி. இந்த காலத்துல இப்படிப்பட்ட உண்மையான ஆளுங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி கோயிலுக்கும் போனோம், பரிகாரமும் பண்ணோம். ஆனா அங்கேயும் எல்லாமே தடங்களா தான் இருந்துச்சு. அபசகுணமா தான் எல்லாமே நடந்தது. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சாமி.
என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். உங்க பையன் ஜாதகமும் அந்த பொண்ணு ஜாதகமும் பொருந்தவே பொருந்தாத ஜாதகம். ஆனா அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க. அதனாலதான் தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும்னு சொல்லி நான் அனுப்புன ஜோசியர் உங்களை கோயிலுக்கு போக சொல்லியிருக்காரு. ஆனா அங்கேயும் தடங்கள் வந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப உங்க பையனுக்கு பொருத்தமான பொண்ணு அந்த பொண்ணு இல்ல. அதையும் மீறி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா தான் இருக்கும். அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. அதுதான் நல்லது. என்னங்கய்யா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. ஏங்கய்யா அப்படி சொல்றீங்க? என் பையனுக்கு நான் பேசி முடிச்சிருக்கிறது என் தங்கச்சி பொண்ணுதான். கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னா என் தங்கச்சியால அதை தாங்கிக்கவே முடியாது. எங்க தங்கச்சி புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் நாங்க எங்க தங்கச்சிக்குன்னு ஏதாவது செய்ய போனா கூட எங்க தங்கச்சி அதை ஏத்துக்கிட்டதே இல்லை. அவளே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவ பொண்ண இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்கா. அதனால இனிமேலாவது என் தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் பையனை எங்க தங்கச்சி பொண்ணுக்கு கட்டி வைக்க போறதா எங்க அண்ணன் ஊருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டாரு. இப்ப இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே விஷயம் தெரியும். இப்ப எப்படி நான் கல்யாணத்தை நிறுத்த முடியும்? எனக்கு என் தங்கச்சியும் என் தங்கச்சி பொண்ணு வாழ்க்கையும் தான் முக்கியம். எங்க அண்ணன் கொடுத்த வாக்க மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது சாமி. இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது வழி இருக்கா? அத சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் தான் சொன்னேங்க ஐயா, மீறி கல்யாணம் பண்ணா விளைவுகள் மோசமா இருக்கும்னு. மோசமா இருக்கும்னா என்ன ஆகும் சாமி? என்ன ஆகும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க சாமி. ஐயா, எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க ஐயா. இருந்தாலும் சொல்றேங்க ஐயா. அதையும் மீறி உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும். சொல்லுடா. என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன். நந்தினி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. போன்ல இல்ல நந்தினி, நேர்ல பேசணும். ஆ, நாளைக்கு காலையில மீட் பண்ணலாமா? இல்ல நந்தினி, நான் இப்பவே உங்ககிட்ட பேசணும். இப்பயா? லூசா நீ? இப்ப எப்படிடா நேர்ல பார்த்து பேச முடியும்? நான் இப்போ உன் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். டேய், என்னடா இப்படி பண்ற? எதுக்குடா இந்த நேரத்துல வந்த? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் நந்தினி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.